சட்டப்பேரவையில் அதிமுக ஆட்சி காலத்தை ஊர்ந்து தவழ்ந்து என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்து பேசியதால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரை அளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த அரசு நிர்வாக சீர்கேட்டால் தமிழ்நாடு கட்டாந்தரையில் ஊர்ந்து கொண்டிருந்ததாக விமர்சித்தார். 2026 திராவிட மாடல் அரசின் 2.0 வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் பதிலளித்து முடித்த பிறகு பேச அனுமதி அளிக்க கோரி அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், பார்ட் 2 தமிழ்நாட்டில் ஃபெயில்யூர் மாடல் தான் என்றும் இந்தியன் பார்ட் 2 படம் கூட ஃபெயில்யூர் தான் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆட்சி ஊர்ந்து சென்றது என்று முதலமைச்சர் கூறியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் தான் யதார்த்தமாகத்தான் குறிப்பிட்டதாக தெரிவித்தார். அன்பார்லிமெண்ட் வராது குழந்தை தமிழ்ந்து வரது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற ஏதாவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கலாம். அதை முத்துங்க நீங்க. பின்னர் பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் இது அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாத வார்த்தை இல்லை என்றும் தெரிவித்தார். 2026 ஒரே வருஷம்தான், அது TNAA-ADMK வருஷம்தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சட்ட ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் கடந்த அதிமுக ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி என்றும் பதிவிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்கள் எல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்திருப்பதாக விமர்சித்திருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பெரிய ஓவாக்கு போடுவார்கள் என்றும் கூறியுள்ளார். ஆண்டுதோறும் செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழக காவலர் நாளாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலுரையாற்றிய முதலமைச்சர் காவல்துறைக்கான 102 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி 4,88,00,000 ரூபாய் செலவில் புதிய காவல் நிலையங்கள், புற காவல் நிலையங்கள், உட்கோட்டங்கள் பிரிவுகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். காவல்துறை இணையவழி குற்ற பிரிவிற்கு நவீன திரைமரபு இணையதள கண்காணிப்பு அமைக்கப்படும் என்றும் சார்நிலை காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் நிலை அதிகாரிகளுக்காக 350 4 சக்கர வாகனங்கள் வாங்கப்படும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் காவல் ஆளுநர்களின் போக்குவரத்திற்காக 10 புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் அறிவித்தார். காவலர்கள் சேவைகளை போற்றி பாராட்டிட முதலாக 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவலத்தை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள் இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் செப்டம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படும். சிறை கைதிகளின் வழிகாவலுக்காக புதிய வாகனங்கள் 3,40,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ஆண்டுதோறும் வழங்கப்படும் அண்ணா பதக்கங்கள் 100லிருந்து 150 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மகன் விஜய் விகாஷ் தீக்ஷனா தம்பதியினருக்கு மகா அவதார் பாபாஜியின் புகைப்படத்தை வழங்கி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்திய காட்சிகள் தான் இவை. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மகன் விஜய் விகாஸ் திருமணம் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி கோவையில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், MLA-க்கள் மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அரசியல் பிரமுகர்கள் நேரில் சந்தித்து மணமக்களை வாழ்த்தினர். இந்த திருமண விழாவில் பங்கேற்கும்படி நடிகர் ரஜினிகாந்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அவரால் பங்கேற்க முடியவில்லை. நிலையில் சென்னையில் உள்ள SP வேலுமணியின் இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய மகன் மற்றும் மருமகளை நேரில் வாழ்த்தினார். முன்னதாக SP வேலுமணி நடிகர் ரஜினிகாந்துக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் பக்கத்தை இந்திய அரசு முடக்கியிருக்கிறது. கடந்த 22ஆம் தேதி பெஹல்காம் தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் உண்மைக்கு புறமான தகவல்களை தெரிவித்ததாகவும் 16 பாகிஸ்தானி யூடியூப் பக்கங்களுக்கு இந்திய அரசு தடை விதித்தது. மேலும் பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் பக்கத்தையும் இந்திய அரசு முடக்கியது. இந்த சூழலில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் அண்மையில் இந்திய அரசை கண்டித்து பேட்டி ஒன்றை அளித்தார். அதில் உண்மைக்கு புறமான தகவல்கள் இருந்ததாக கூறி மத்திய அரசு சார்பில் எக்ஸ் நிறுவனத்திடம் முறையிடப்பட்டது. இதையடுத்து கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் பக்கத்தை இந்திய அரசு முடக்கியுள்ளது. இதனிடையே பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை நடைபெற இருக்கிறது. கனடாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் 343 இடங்களுக்கு திங்கட்கிழமை தேர்தல் நடைபெற்றது. ஆளும் லிபரல் கட்சியின் சார்பில் மார்க் கார்னி பிரதமர் வேட்பாளராக களமிறங்கினார். லிபரல் கட்சிக்கு போட்டியாக கன்சர்வேட்டிவ் கட்சி பெர்ரி பொய்லிவ் போட்டியிட்டார். பெரும்பான்மைக்கு 172 இடங்கள் தேவைப்படும் நிலையில் லிபரல் கட்சி 165க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றது. கன்சர்வேட்டிவ் கட்சி 145 இடங்களில் வென்றது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை எந்த கட்சி
ஆட்சியும் நேரடியாக பெறாத நிலையில் சிறிய கட்சிகளின் கூட்டணியுடன் லிபரல் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கூறப்படுகிறது. President Trump is trying to break us so that America can own us. That will never ever happen. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்வான பிறகு கனடா மீது அதிக வரியை விதித்து அதிர்ச்சி அளித்த நிலையில் அமெரிக்காவின் அழுத்தம் நடப்பு தேர்தலில் மிக முக்கியமாக கருதப்பட்டது. இந்த சூழலில் ஆளும் லிபரல் கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. கற்றறியும் வயதில் தங்கள் நடன திறமையால் கடல் பாதுகாப்பு குறித்து கற்றுக் கொடுத்துள்ளார்கள் இந்த சிறுவனும் சிறுமியும். உலக நடன தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் கடலில் சுமார் 20 அடி ஆழத்தில் நடனமாடி அசத்தியுள்ளனர். 11 வயதான தாரகை ஆராதனாவும் 14 வயதான அஸ்வின் பாலாவும். கடல் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாராட்டுக்களை பெற்றுள்ளனர். பாதுகாப்பு உபகரணங்களின்றி கடல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதே சற்று கவலை தருவதாக அமைந்துள்ளது. ஆய்வு செய்ய வரக்கூடிய மேலதிகாரிகளைப் போல சிறுத்தை ஒன்று காவல் நிலையத்திற்குள் புகுந்து இறை தேடிய திக் காட்சிகள் தான் இவை. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த நடுவட்டம் பகுதியில் உள்ள காவல் நிலைய வளாகத்திற்குள் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று புகுந்தது. காவல் நிலையத்தின் கதவு திறக்கப்பட்டிருந்ததால் அந்த சிறுத்தை அச்சமின்றி பிரதான அறைக்குள் நுழைந்தது. அங்கும் இங்குமாக நோட்டமிட்ட சிறுத்தை பிறகு வெளியே சென்றது. இதனை மற்றொரு அறையிலிருந்து கவனித்த காவலர் பதற்றமடையாமல் சிறுத்தை வெளியே சென்றவுடன் பிரதான கதவை மூடினார். நடுவட்டம் பகுதியில் இரவு நேரத்தில் வனவிலங்கு நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை அரசே நியமிப்பதற்கான சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்தை திருத்தம் செய்வதற்கான மசோதாவை அறிமுகம் செய்தார். அதில் முதலமைச்சர் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் 18 தேதியன்று சட்டசபையில் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான 10 சட்ட மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் கடந்த 8 தேதியன்று பிறப்பித்த தீர்ப்பின்படி அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதாக கருதப்படுவதாகவும் இந்த சட்டங்கள் மூலம் 18 பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுபோல் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணை வேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்கலைக்கழகங்களின் அதிகார அமைப்புகளில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்படுவதற்கு காது கேளாத வாய் பேச முடியாதவர்களுக்கான தகுதியின்மையை நீக்குவதற்கும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவில் நிதித்துறை செயலாளரை உறுப்பினர்களில் ஒருவராக நியமிப்பதற்கு ஏதுவாக திருத்தம் செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கோவில் விழாவில் இப்படி ஆன்மீக பாடலை பாடக்கூடிய இந்த மாணவி உட்பட விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் சிலர் தமிழ் சினிமாவில் பாடல் பாடக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளார். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் பயிலக்கூடிய நல்ல குரல் வளம் கொண்ட மாணவ மாணவியர்களை கண்டறிந்து அவர்களது தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் தேன்குரல் தேர்வு போட்டி நடத்தப்பட்டது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 மாணவ மாணவியர்களுக்கு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் குழுவினர் மூலமாக இணையதள வழியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. 20 பேர் கொண்ட குழுவில் இருந்து விருதுநகரை சேர்ந்த ஆஷா, பாரதி, திருத்தங்களை சேர்ந்த யாழ்நங்கை என்று 4 மாணவிகள் உட்பட 6 பேரை தேர்வு செய்து இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இசையில் உருவாக்கக்கூடிய தமிழ் திரைப்படம் ஒன்றில் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது.
இந்த பாட்டை வந்து கேட்குறவங்க வந்து இதை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னோட பேரும் இருக்கும். அப்போது இது மூலமாக என்னோட பேர் வந்து நிறையா பேருக்கு தெரிய வரும் இல்லையா? அந்த விஷயத்தில் வந்து எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். நம்ம வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியப்படும் அப்படின்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். மாணவ மாணவியரின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வரக்கூடிய மாவட்ட ஆட்சியரின் முயற்சிக்கு பெற்றோர்கள் வரவேற்பும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர்.